விஜய் வந்துட்டு ரஜினியை முந்திட்டாருங்கிறது உண்மைதாங்க. ஆனால் ரஜினியை வென்றெடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் எந்த நடிகராலையும் ரஜினியை வெல்ல முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. என்ன உளர்ற, முந்திட்டாருன்னு சொல்கிற, ஆனால் வெல்லலன்னு சொல்கிற, ஒன்றுமே புரியலையே. ஒன்று நீ பைத்தியமா இல்லை எங்களை பைத்தியமாக்க பார்க்குறியான்னு கேட்குறது எனக்கு தெளிவாக புரியுது. அட ஒன்றும் இல்லைங்க, கமர்ஷியலாக ஜெயிச்சிட்டாரு, சில விஷயங்களில் ரஜினியை முந்திட்டாருங்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு லெகசியை யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு 50 வருஷம் சினிமாவில் முடிச்சுட்டு இன்னமும் கம்பீரமாக அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படமே 400 கோடிகளுக்கு மேலே வசூலாயிருக்கு, 500 கோடிக்கு மேலே வசூலாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்னமும் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இந்தியாவில் யாராவது இருக்காங்களா? அவருடைய காலகட்டத்தில் உயர்ந்து வந்த நடிகர் யாராவது இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை குளோபலாக வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய டவுட் இல்லையா? பாலிவுட்டினுடைய மிகப்பெரிய நடிகராக பார்க்கப்பட்ட அமிதாப் பச்சன் வந்துட்டு ஹீரோவாகவே நடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இந்த பக்கம் சிரஞ்சீவி அவர்கள்லாம் திரும்ப நடிக்க வந்து முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாரு. இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்துக்கங்க, மம்முக்காவாக இருக்கட்டும், இல்லை மோகன்லாலாக இருக்கட்டும், இவங்க யாராவது வந்துட்டு ரஜினி கிட்ட நெருங்க முடியுமா? நீங்கள் கேரளா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சின்ன மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ரஜினிக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் 75 வயசுலையும் அவரை பார்க்க இவ்வளவு ஆடியன்ஸ் வராங்க. 6 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் அவருக்கு ஃபேன்ஸாக இருக்காங்கனாக்கா அந்த லெகசி யாராவது வென்றெடுக்க முடியுமான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறிதாங்க.